பேக் வியூவர்ஸ் அண்ட் நான் ஸ்ரீவித்யா. அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரெஞ்ச் நெயில்ஸ் பண்ணியிருப்பேன், அதுவும் எக்ஸ்டென்ஷனோட. பட் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஜெல் நெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் மறுபடியும் நான் கிளம்பி வந்தாச்சு. எஸ், இந்த வாட்டியும் phenomenal nails பை சிந்து கிட்ட தான் நானும் இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஜெல் நெயில் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுப்போம், அதை பற்றி நிறையா தெரிஞ்சுப்போம். வாங்க. நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணோம். இந்த வாட்டி ஜெல் பாலிஷ் போட போகிறோம். ஸோ ஜெல் பாலிஷ்க்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவையில்லை. அதாவது நம்ம ஒரு ஃபேக் நெயில்லாம் வச்சு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வரவே வராது. ஸோ இது உங்கள் நேச்சுரல் நெயிலையே நம்ம பாலிஷ் போட போகிறோம். அதாவது இப்போ நம்ம சாதா கடையிலேருந்து வாங்கி பாலிஷ் போடுறது, ஜெல் பாலிஷ் போட போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வெரி வெரி சிம்பிள், ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். அண்ட் இதில் என்ன இது பண்ண போகிறோம்? ஓகே, உங்களுடைய இந்த கையில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபிங்கர்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது, வேவியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் வைக்காமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, பேசிக் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ அந்த பேசிக் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு ஜெல் பாலிஷ்க்குன்னு தேவையான சில பொருள் ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு இருக்குது. அதை நான் அப்ளை பண்ணிவிட்டு வழக்கம் போல் அந்த லேம்பில் வச்சோம் பார்த்தீங்களா லாஸ்ட் டைம், அதில் வச்சுட்டு நம்ம 60 செகண்ட்ஸ் பண்ணிட்டோம், க்யூர் பண்ணிட்டோம்னா ஆல் செட் டு கோ. ஓகே, ஹார்ட்லி டேக்ஸ் ஒரு 20 to 30 minutes தான் இது. ஸ்டார்ட் பண்ணலாமா? யா. ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், புஷிங் பேக் த கியூட்டிகல்ஸ். அதாவது இங்கே இருக்கிற டெட் ஸ்கின்னை கியூட்டிக்கல் புஷர், இந்த டூல் பேர். இதை வச்சு நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ அவங்களோட டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக பண்ணோம், ஏன்னா அந்த இடம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸு. ரொம்ப சாஃப்டாக புஷ் பண்ணணும். ஓகே, டன். கியூட்டிகல்ஸ் எல்லாம் புஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி இந்த டெட் ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ இது கியூட்டிக்கல் கட்டர். இதை டெட் ஸ்கின் மேலே வச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரிமூவ் பண்ணணும். சில பேருக்கு இந்த இடம் நீட்டாகவே இருக்கும், கியூட்டிகல்ஸே இல்லாமல் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த ஸ்டெப்பை தவிர்த்துலாம். ஸோ ஜெல் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி நேச்சுரல் நெயிலில் இருக்கிற ஷைன் இருக்கக்கூடாது. இந்த ஷைனை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி ஃபைலர் வச்சு இந்த ஷைனை ரிமூவ் பண்ணிடலாம். எப்போவுமே ஸ்டார்ட் வித் பிங்கி. இந்த ஷைனை இந்த ஃபைலர் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபைலர் தவிர்த்து நம்ம இந்த பஃபர்லேயும் ஷைன் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த பஃபர் இப்படி தான் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், இங்கே ஹார்ஷாக இருக்கும். அந்த ஹார்ஷான போர்ஷனை நெயில் பெட்டில் வச்சு லெஃப்ட் ரைட் பண்ணிவிட்டு பண்ணிங்க, அந்த மூமெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஷைனு போயிடும். ஸோ அல்டிமேட்டாக நம்ம நெயிலில் இருக்கக்கூடிய ஷைனை ரிமூவ் பண்ணணும். இதுதான் ஃபைலருக்கும் பஃபருக்கும் பண்ணக்கூடிய வித்தியாசம். இது இன்னும் நல்லா கோர்ஸாக இருக்குது, இது லைட்டாக இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் ஜெல் பாலிஷ் நல்லா ஸ்டே ஆகும். இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஜெல் பாலிஷ் போட்டு பிரயோஜனமே இல்லை, இல்லைனா 1 டேலேயே உறிஞ்சி வந்துடும். ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேஸ் கோட்னா எல்லா கடையிலையும் பேஸ் கோட் கிடைக்கும். பட் இது ஜெல் பாலிஷ்க்குன்னு தயாரித்த பேஸ் கோட். ஸோ இது ஃபவுண்டேஷன் பேஸ் கோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் கோட்டை நான் இப்போது எல்லா ஃபிங்கர்லேயும் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு மீடியம் லேயர் எடுத்து இவங்க கையில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் பேஸ் கோட் போடணும் அப்படின்னா, ஜெல் பாலிஷ் நேச்சுரல் நெயிலில் போடுறதுக்கு முன்னாடி பேஸ் கோட் இஸ் அ மஸ்ட். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆன் அப்ளையிங் ஜெல் பாலிஷ். அந்த பேஸ் கோட், ஃபவுண்டேஷன் பேஸ் கோட். ஸோ நான் இப்போது ஆல் 5 ஃபிங்கர்ஸ்க்கு பேஸ் கோட் போட்டிருக்கேன். ஸோ இந்த பேஸ் கோட் ஏரில் ட்ரை ஆகாது, யூவி லேம்ப்குள்ளே வச்சு தான் ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம இப்போது எங்களோட ஹேண்ட்ஸை யூவி லேம்ப்குள்ளே வைக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஸ்ரீவித்யாவுக்கு ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணோம். ஸோ அதே ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் ஸ்டைல் நம்ம இப்போ ஜெல் பாலிஷ் வச்சு இந்த கையில் பண்ண போகிறோம், எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லாமல். ஸோ இப்போ நான் பேஸ் கோட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அந்த ஒயிட் கலர் டிப்ஸ் நான் வரையணும் இல்லையா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கோஸ்டர்ஸில் ஒயிட் பாலிஷ் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு டிப் இதில் வச்சு யூஸிங் தின் சைஸ்டு ப்ரஷ், இந்த மாதிரி ப்ரஷ்ஷை நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒயிட் லைனை ட்ரா பண்ணுவேன்.
இந்த மாதிரி ஒரு ட்ராப் நான் வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ரஷ் வச்சு ஃப்ளாட்டாக அந்த ஒயிட்டில் இருக்கிறத எடுத்துட்டேன். இப்போ அவங்க கையில் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு சி லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக அந்த ஒயிட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே மாதிரி அவங்க எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ இப்போது இவங்களுக்கு இந்த சி லைன் எல்லாத்துலேயும் வரைஞ்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கோட் எப்போவுமே லைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து யூவி லேம்ப்குள்ளே வச்சுட்டு திருப்பி செகண்ட் கோட் பண்ணலாம். ஸோ அதே சி லைன் ஃபாலோ பண்ணி செகண்ட் கோட்டிங் போட போகிறேன். ஸோ தட் அது வைக்கும் போது நல்லா பிரைட்டாக தெரியும் அந்த கலர். செகண்ட் கோட்டிங் உங்களுக்கு ப்ரஷ் வச்சு போட முடியலனாலும் இந்த மாதிரி ஜெல் பாலிஷே எடுத்து ஓவர்லேப் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கைடன்ஸ் இருக்குது, நமக்கு அங்கே பண்ண கைடன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம செகண்ட் கோட்டிங்கை ஜெல் பாலிஷோட ப்ரஷ் வச்சே கொடுக்கலாம். ஸோ இப்போது இது வந்து யூவி லேம்ப்குள்ளே வச்சு க்யூர் பண்ணிடலாம் ஃபார் 60 seconds. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து நோ வைப் டாப் கோட். நோ வைப் டாப் கோட் நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்போ யூஸ் பண்ணோம் ஒரு ஷைன் கொடுக்கறதுக்காக. ஸோ எப்போவுமே இந்த நோ வைப் டாப் கோட் வில் பி த ஃபைனல் ஸ்டெப் ஃபார் எனி ஜெல் பாலிஷ் ஆர்ட் ஆர் ஜெல் பாலிஷ் சர்வீஸ். இப்போ இதையும் யூவி லேம்ப்குள்ளே ஒரு 60 seconds க்யூர் பண்ணிட்டா இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆகிடும். ஸோ லேம்ப்லேருந்து எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நான் எவ்வளோ தொட்டாலும் ஸ்டிக்கியாக இல்லை, ஏன்னா இது ஜெல் பாலிஷ் எப்போவுமே யூவி லேம்பில் வச்சு தான் க்யூர் பண்ணோம். ஸோ நவ் ஃபார் அ நீட் ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு ஒரு கியூட்டிக்கல் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுறேன் அண்ட் ஜென்டில் மசாஜ். சொல்லுங்கள் ஸ்ரீவித்யா, எப்படி இருக்குது? எஸ், தேங்க்யூ சிந்து. அகேன் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஆல்ரெடி நான் பண்ண இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பாருங்கள், இது வந்து பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ இன்னமும் அது அப்படியே தான் இருக்குது. அண்ட் இது இன்னும் அழகாக இருக்குது, அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே. தேங்க்யூ ஃபார் தேட். தேங்க்யூ ஸ்ரீவித்யா. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ்லாம் இருக்குது நெயில்ஸை பற்றி அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க எல்லா டவுட்ஸையும் வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் நான் நெக்ஸ்ட் எங்கே போகணும், ஷாப்பிங் போகணும், இல்லை நீ இதெல்லாம் ட்ரை பண்ணு, இந்த மாதிரி ஆக்சரிஸ்லாம் வாங்க ட்ரை பண்ணு அப்படின்னா அதையும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Until I meet you next, I was Miss Divya saying ta bye. And மறக்காமல் என்ன பண்ணணும், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்மளோட சேஸ் பேக் தானே? எஸ், சேஸ் பேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், bye.